வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு காலை உணவு பார்த்தீங்கன்னா அத்திப்பழம், கொய்யாப்பழம், இது வந்து சுண்டல், இது வந்து கொத்தவரங்காய், இது வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பகல், இது வந்து வல்லார சட்னி. ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து காலையிலேக்கு மதியத்துக்குமான நம்மளுக்கு உணவு. மதியம் கொஞ்சம் சோறு மட்டும் வைக்க போகிறோம். ஸோ வல்லார சட்னி தான் மதியத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கான உணவு. நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, இந்த மாதிரி உணவு சாப்பிட்றனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வயசு கம்மியாக இருக்கிறவங்கள பற்றி நம்ம வந்து பெருசாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லை. உங்களுக்கு 40 வயசுக்கு மேலே ஆச்சு அப்படின்னா, இன்றைக்கி வந்து 40 வயசுக்குள்ளேயே வந்து கூட நிறையா பிரச்சனைகள் வருது. 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி உணவு எடுத்துட்டிங்கன்னா என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம வீடியோவோட நோக்கம். ஓகே, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வந்து பிளட் ரிப்போர்ட்னு வச்சுக்கலாம், மெடிக்கல் ரிப்போர்ட். நான் வந்து நான் 6 மாதத்துக்கு ஒரு தடவை ரிப்போர்ட் எடுத்துடுவேன். எடுத்து டாக்டர் காமிக்கிறமோ இல்லையோ நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டுங்கிறதுக்காக கண்டிப்பாக எடுத்துடுவேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு சுகர் லெவல் பார்த்திங்கன்னா 6.8, HbA1c வந்து 6.88 இருக்குது.